காலையில நம்ம சாப்பிடக்கூடிய உணவுனா முதல்ல நமக்கு ஞாபகம் வர்றது காஃபி, டீ. நாங்கெல்லாம் சித்தா டாக்டர்னால நாங்க மருந்து எழுதும் போதே டக்குன்னு பத்தியங்கள் சொல்லுவோம். சில நேரத்தில் எங்க பேஷண்ட் சொல்லுவாங்க, சார் எதை வேணாலும் வேண்டாம்னு சொல்லுங்க, இந்த காப்பியை மட்டும் நிறுத்திடாதீங்க, எனக்கு தலையை வெடிச்சிரும், காலையில எழுந்திரிச்சு ஒரு கப் காபி குடிக்கலன்னா எனக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த அளவுக்கு நம்ம காபிக்கும் டீக்கும் அடிமையா இருக்கும். 200 வருஷமா தான், 200 ஆண்டுகளாக காஃபி டீ இல்லாம இருக்க முடியாத ஒரு சமுதாயம் மாறிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு குடிச்சிருப்போம்ல. 200 வருஷத்துக்கு முன்னாடி என்ன குடிச்சோம்? பெருவாரியான உழவு சமூகம், உழவர்கள், இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய உங்களுடைய அத்தனை தாத்தா படியும் உழவர்களாக தான் இருந்திருப்பாங்க. இந்த உழவு சமூகம் காலையில் பெருவாரியாக என்ன குடிச்சாங்க அப்படின்னா நீராகாரம் குடிச்சாங்க. ஒரு கப் நீராகாரத்தை குடித்துட்டு உழவுக்கு போன சமூகம் தான் நம்ம எல்லாம். என்ன மாதிரி நீராகாரம் குடிச்சாங்க? முந்தின நாள் சமைச்சு வச்ச சோறுல தண்ணியை ஊத்தி வச்சுட்டு காலையில நல்லா அதை கரைத்து கொஞ்சம் மோர் விட்டு அதை காலையில் குடித்து விட்டு வேலைக்கு போனாங்க. அது ரொம்ப பார்ப்பதற்கு இது ஒரு எளிய உணவா தெரியுது. ஆனா இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகமும் கொண்டாடக்கூடிய ஒரு உணவு நீராகாரம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒட்டுமொத்த உலகமும் கொண்டாடக்கூடியது. அதாவது நாங்கள் உழவில் அடிக்கடி சொல்லுவோம், இந்த உழவுல ஒரு கொய்யாப்பழம் நல்லா இருக்கணும், இல்ல வாழைப்பழம் நல்லா இருக்கணும், நம்ம சோறு அரிசி மிகச்சரியாக வரணும்னா இந்த மண்ணுக்கு கீழே இருக்க உயிரினங்களை போற்றி வணங்கணும். அதனாலதான் இயற்கை வேளாண்மையில திரும்ப திரும்ப உனக்கு சோறு கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த மண்ணுக்கு கீழே கெமிக்கலை போட்டு கோடான கோடி நுண்ணுயிர்களை கொல்லாதீர்கள், அங்க இருக்கக்கூடிய மண்புழுக்களை சிதைக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருப்போம். அந்த உயிரிகள்லாம் சேர்ந்துதான் இந்த உயிரியை மிகச்சரியாக வைத்துக் கொள்வதற்கான உணவை கொடுத்து கொண்டே இருக்கு. அதே மாதிரி மண்ணினுடைய உயிர் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இந்த உடலுக்குள் ஏகப்பட்ட உயிரிகள் இருக்கு. இங்க சிவராமன் பேசிட்டு இருக்கேன்னா என்னுடைய மரபணுல வெறும் 45% தான் ஏன் ஜீன் இருக்கு. மீதி 55%, 55 ஜீன் 100% உடல்னா 45 தான் என்னுடைய சொந்தக்காரர். மீதி 55 ஏகப்பட்ட பாக்டீரியாக்களும் வைரஸ்களும் என் உடம்புக்குள்ள இருக்கு. அவையெல்லாம் சேர்ந்துதான் நாங்க படிக்கும் போது அதெல்லாம் வெறும் டைஜஷனுக்கு நினைச்சிட்டு இருந்தோம். அந்த உயிரிகள் நலமாக இருந்தால் மட்டும்தான் எதிர்ப்பாற்றல் நலமா இருக்கும். நம்ம உடலினுடைய அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் அப்படிம்பாங்க. கோவிட் வருதா, டைபாய்டு வருதா, வைரஸ் வருதா, பாக்டீரியா வருதா, எப்படி எதிர்க்க வேண்டும் என்கிற எதிர்ப்பாற்றலை கொடுப்பது அந்த பாக்டீரியாக்கள் நமக்கு துணை நின்றால் மட்டும்தான். சர்க்கரையை கட்டுப்படுத்தணுமா, இரத்த கொதிப்பை கட்டுப்படுத்தணுமா, புற்றுநோய் சிகிச்சையில துணையாக நிக்கணுமா, எல்லாவற்றிற்கும் நம் குடலுக்குள் இருக்க வேண்டிய பாக்டீரியாக்கள் நல்லா இருக்கணும். அந்த குடலுக்குள் இருக்க வேண்டிய உயிரினங்கள் சரியாக வைப்பதற்கான முதல் உணவு நீராகாரம் நண்பர்களே. அப்ப அந்த நீராகாரத்தை நம்ம போற்றி பாதுகாத்து குடிக்கணுமா வேணாமா? நம்ம அதை மறந்துட்டோம். பல பேர் அதை செய்வதே இல்லை. இன்றைக்கு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி பல ஆராய்ச்சிகள் அந்த நீராகாரத்தை வைத்து செய்திருக்காங்க. இவ்வளவு பெரிய புஸ்தகம் போட்டிருக்காரு. வெறும் நீராகாரம் எப்படியெல்லாம் ஆய்வில் என்னெல்லாம் முடிவு கொடுத்திருக்கு, பாக்டீரியாவை எப்படி கொடுக்குது, உடலோட எதிர்ப்பாட்டில் எப்படி கொடுக்குது, இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படிம்பாங்க. சாப்பிட்டோடனே டாய்லெட் போயிட்டு வருவாங்க. காலையில டாய்லெட் போவோம் சார், அப்புறம் காலையில காபி குடிச்சோடனே ஒரு தடவை போயிட்டு வரணும், சாப்பிட்டோடனே ஒரு தடவை போயிட்டு வரணும்னு சில பேருக்கு இருக்கும். அந்த IBS சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவல் சிண்ட்ரத்துக்கு நீராகாரம் மிகச்சரியான மருந்து. இல்ல வயிறுல தானா புண்ணாகுது, இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் அப்படிம்பாங்க. குழந்தைகள் முதல் நடுவுல வரைக்கும் நிறைய பேருக்கு இருக்கும் கிரான்ஸ் டிசீஸ்னு. அந்த இன்ஃப்ளமேட்டரி பவல் கிரான்ஸ்ல எல்லாம் மருத்துவத்தோடு இணையாக செய்ய வேண்டிய விஷயம் அந்த நீராகாரம். நம்ம ஏன் வாரத்துக்கு ஒரு 2 நாள், இப்ப ஜனவரி விட்டுருவோம், இன்னொரு 15 நாள்ல வெயில் கொளுத்த ஆரம்பிச்சிடும் சேலத்துல. பிப்ரவரியில ஆரம்பிச்சா அடுத்த அக்டோபர் வரைக்கும் இங்க கொளுத்தி தான் அடிக்கும் வெயில். அப்ப அந்த வெயில் காலத்தில் காலையில நம்ம குடிக்க வேண்டிய முதல் உணவு நீராகாரம். நீராகாரம் எடுத்துக்கொள்ளலாம். தேநீர் மிகச் சிறப்பு தான், தேநீர்ல தவறெல்லாம் கிடையாது. தேநீர் ஒரு காலத்துல இப்ப வரைக்கும் உலகெல்லாம் அது மிகச்சிறந்த ஒரு மூலிகை கஷாயம் தான். சீனாவுக்கு போன ஆங்கிலேயர்கள் அங்க இங்க எப்படி நம்ம ஊர்ல படையெடுத்து வந்தானுங்களோ அது மாதிரி அங்க சீனாவுக்குள்ள போனப்ப அங்க சீனர்கள் குடிக்கக்கூடிய ஒரு பானத்தை எடுத்து அவங்க குடிச்சாங்க. அவங்களுக்கு உற்சாகமா இருந்தது. இது என்னமோ காய்ச்சலுக்கு தலைவலிக்குன்னு கொடுக்குறான், ஆனா குடிச்சாலே நல்லா இருக்க அப்படின்னு கண்டுபிடிச்சுதான் அவன் அந்த தேயிலையை உலகம் எல்லாம் அவன் குடிப்பதற்காக பயிரிட ஆரம்பிச்சான். இங்க இருந்த அத்தனை சோழமண்டல காடுகளையும் அழித்து, இங்க நமக்கு பயன் கொடுத்து கொண்டிருந்த அத்தனை மரங்களையும் அழித்து, ஊட்டிலையும் கொடைக்கானலையும் தேயிலை காடுகளை நட்டு வைத்தது அந்த ஆங்கிலேயன் தான். ஆனால் அந்த தேயிலை அடிப்படையில அது உடல் நலத்துக்கான ஒரு மூலிகை கஷாயம்.
ஆனா அந்த தேயிலையை தேநீர் மாதிரி குடிக்கணும். பல பேருக்கு நம்ம வீட்டுல டீ போட தெரியாது, அதுதான் முதல் பிரச்சனை. என்ன சார் டீ போட தெரியாதுன்னு சொல்றீங்க, தினமும் குடிக்கிற டீ அப்படின்னு நீங்க சொல்லலாம். நம்ம வீட்டுல குடிக்கிறதுக்கு பேரு டீ கிடையாது. நம்ம வீட்டுல குடிக்கிறதுக்கு பேர் என்ன தெரியுமா? தேநீர் பால் பாயாசம். தினம் நம்ம குடிக்கிறது வந்து தேநீர் பால் பாயாசம் நம்ம குடிக்கிறோம். நம்மளுக்கு திரும்ப திரும்ப குடிக்க வைக்கிறது தேயிலையோட எண்ணம் கிடையாது. அதுல இருக்கக்கூடிய பாலும் இனிப்பும் நம்ம மனசுல பதிஞ்சுக்கிட்டு அதுதான் நம்மளை திரும்ப திரும்ப குடிக்க வைக்கிறது. நம்ம உண்மையிலேயே தேயிலை குடிக்கணும்னா நல்ல கொதிக்கிற வெந்நீர்ல ஒரு தேக்கரண்டி தேயிலையை போட்டு ஒரு 2-3 நிமிடங்கள் காத்திருந்து அதுக்கப்புறம் அதை எடுத்து வடிகட்டி குடிச்சா அதுதான் தேநீர். வெறும் தேநீர் வந்து நம்மளுடைய இரத்த நாளங்கள்ல வரக்கூடிய நோய்களை கூட தீர்க்கும் அப்படின்னு இன்னைக்கு அறிவியல் சொல்லுது. புற்றுநோய்களுக்கு சிறப்பு, சர்க்கரைக்கு சிறப்பு. ஆனா அந்த தேநீர் வெறுமன கட்டஞ்சாயான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி வெறுமன வெந்நீரில் தேயிலையை போட்டு மூடி வைத்து அது குடிச்சாதான் அது உடலுக்கு நல்லது. அது மட்டுமா? அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஒரு தினம் ஒரு நாளைக்கு இது மாதிரி ஒரு வெறும் தேநீர் குடிச்சுக்கலாம். இன்னொரு நாளைக்கு ஆவாரை தேநீர் குடிக்கலாம். ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு சொல்லி ஒரு மொழி உண்டு சித்த மருத்துவத்துல. அவ்வளவு சிறப்பு ஆவாரை, அவ்வளவு மனிதனோடு வாழ்க்கையோடு ஒன்றி இருந்திருக்கிறது ஆவாரை. நான் ஒரு முறை ஒரு கொங்கு தமிழர் ஒருத்தருடைய வீட்டினுடைய இறுதி சடங்குக்கு போயிருந்தேன். அந்த இறுதி சடங்குல கடைசியாக அவருடைய மரணித்த அவருக்கு வந்து அவர் உடலை தகனம் பண்ணுவதற்கு முன்னாடி அங்க உள்ள ஒரு பெரியவர் தேடி தேடி ஆவாரம்பூ எடுத்துட்டு வான்னு சொல்லி ஒரு ஆவார குச்சியை எடுத்து அந்த இடத்தில் நட்டு வைத்தாங்க. இங்கேயும் அந்த பழக்கம் இருக்கு. தென் தமிழகத்தில் போய் பார்த்தா இது மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் ஆவாரையை ஒடித்து வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கிறது. ஆவாரை பல நெடுங்காலமாக நம்மிடம் இருந்த ஒரு இது. இன்னைக்கும் நீங்க போய் வரப்பு நிலங்கள்ல பார்த்தா மஞ்சள் கலர்ல பூத்து நிற்கக்கூடிய ஒரு செடி. அது ஆவாரை சர்க்கரையை எப்படி கட்டுப்படுத்துகிறது என்று பல ஆய்வுகள் இன்றைக்கு உறுதிப்படுத்தியிருக்காங்க. சென்னையில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேசிக் மெடிக்கல் சயின்ஸ், அதாவது அடிப்படை ஆய்வுகளை செய்யக்கூடிய மருந்து நிறுவனம், தேசிய சித்த மருத்துவ நிறுவனம், இவங்க எல்லாரும் ஆய்ந்து அறிந்து இந்த ஆவாரை ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை கட்டுப்படுத்துவதற்கு எப்படி அந்த செல்லுக்குள்ள சர்க்கரையை தள்ளி குளுக்கோஸை தள்ளுது அப்படின்னு ஆய்ந்து அறிந்திருக்கிறாங்க. நம்ம ஏன் ஒரு நாள் ஆவாரை டீ, ஒரு நாள் வெறும் தேயிலை, ஒரு நாள் நீராகாரம், ஒரு நாள் சுக்குமல்லி காஃபி, ஒரு நாள் செம்பருத்தி டீ, அப்படி நம்ம காலையில் குடிக்கக்கூடிய ஒரு பானத்தை ஏதாவது ஒரு மருத்துவ குணமுள்ள ஒரு ஃபங்க்ஷனல் பிவரேஜா எடுத்துக்கணும். இந்த ஃபங்க்ஷனல் ஃபுட் நியூட்ரோசூட்டிக்கல் அப்படிங்கிற சொல் இன்றைக்கு மிகப்பெரிய பரவலாம். கியோட்டோ என்று ஜப்பானில் ஒரு பல்கலைக்கழகம் இருக்கு. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் கியோட்டோ பல்கலைக்கழகம். அவங்கதான் முதல்ல ஃபங்க்ஷனல் ஃபுட் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னார்கள். கியோட்டோ பல்கலைக்கழகம் ஃபங்க்ஷனல் ஃபுட்ங்கிற வார்த்தை சொல்ற வரைக்கும் அது பெரிய அளவுல இந்தியாவில பிரபலமோ உலகத்துல பிரபலம் கிடையாது. அப்படின்னா ஃபங்க்ஷனல் ஃபுட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மருத்துவ குணமுடைய உணவு அப்படின்னு அர்த்தம். அட பாவிகளா, இதை நாங்கள் தமிழர்கள் காலகாலமாக உணவே மருந்து என்று சொல்லியிருக்கோம். நம்ம உணவே மருந்து என்று சொன்ன சமூகம் நம்ம ஃபங்க்ஷனல் ஃபுட்ங்கிற வார்த்தையை 1980களில் 75க்கு அப்புறம் கியோட்டோ சொன்னதுக்கு அப்புறம் இன்னைக்கு மொத்த உலகமும் உணவு வந்து மருத்துவ குணத்தோடு இருக்கணும்னு தேட ஆரம்பித்திருக்கிறார்கள். நாம் சாப்பிட்டு வந்த அத்தனை உணவும், இன்றைக்கும் சாப்பிட்டு கொண்டிருக்கிற அத்தனை உணவும் ஏதாவது ஒரு வகையில் உடல் நலத்துக்கு நலம் பயக்கக்கூடியதா இருக்கணும். அப்படி நலம் பயக்கக்கூடிய ஒன்றா இருந்தாதான் அது ஃபங்க்ஷனல் ஃபுட். காலை உணவை இது மாதிரியான பானமா எடுத்துக்கொள்ளணும். சரி, காலை உணவை என்ன எடுத்துக்கொள்வது? பானம் எப்படி எடுத்துக்கலாம்? காலைல சாப்பாடு என்ன சாப்பிடலாம்? காலையில சாப்பிட்ற சாப்பாடு எப்படி இருக்க வேண்டும்? யோசிச்சு பார்த்தா காலகாலமா நம்ம வந்து கடந்த ஒரு 50-60 வருஷமா வெறும் இட்லி, தோசை, பூரி, பொங்கல், மசால் தோசை, வடை இப்படிதான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். மாற வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தாச்சு. இவ்வளவு நாள் இப்படி சாப்பிட்டு இருந்துட்டு போட்டோம். இட்லி மிகச்சிறந்த உணவு, சந்தேகமே வேண்டாம். இன்றைக்கு வரைக்கும் உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க, வளர்ற குழந்தைகள் இருக்காங்க, இட்லி தான் ஆகச்சிறந்த உணவு, எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா 45 வயசுல நமக்கு காலையில தினம் இட்லி வேணும்னு நினைச்சா அது பெரிய தப்பு. நமக்கு 45 வயதை தாண்டி விட்டது, இல்லை என்றால் ஏற்கனவே சர்க்கரை இருக்கு, ரத்த கொதிப்பு இருக்கு அப்படின்னா காலையில மிகச்சிறந்த உணவாக இருக்கக்கூடியது நல்ல புரதங்கள் நிறைந்த சுண்டல். நான் நேற்று மாலை ஒரு கட்டுரை படித்துக் கொண்டிருந்தேன். அந்த கட்டுரை வந்து ஒரு இதுல ரயில்ல வரும்போது படித்த கட்டுரை. அதுல எழுதியிருக்கிறான் எந்த உணவுகள் வந்து கிளைசமிக் இண்டெக்ஸ் குறைவா இருக்குன்னு ஒரு ஆய்வு சென்னையில் தான் நடந்திருக்கு. அவங்க எதுல எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா தினை அரிசியில பண்ணியிருக்காங்க, கேழ்வரகுல பண்ணியிருக்காங்க, கோதுமை ரவையில பண்ணியிருக்காங்க, கொண்டக்கடலையில பண்ணியிருக்காங்க,
சோள மாவுல பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் ஆய்ந்தறிந்து பார்த்து அவன் லிஸ்ட் பண்ணதுல பெஸ்ட் என்ன சொல்லியிருக்கான்னா வெள்ளை கொண்டை கடலை. அந்த கொண்டைக்கடலை சுண்டல் இருக்கு இல்லையா, அது புரதச்சத்தும் அதிகம், சர்க்கரை வேகமாக ரத்தத்தில் கலக்க விடாமல் பண்ணுறது போட்டிருக்கான். ரெண்டாவது எதை போட்டிருக்கான்னா கோதுமை ரவை கிச்சடி, கோதுமை ரவை உப்புமா. அவன் போட்டிருக்க ஸ்டடியில போட்டிருக்குது வீட் புரோக்கன் வீட் ரவா உப்மா. அதை செய்தவர்கள் சாதாரண ஆளுங்க கிடையாது. இந்தியாவின் தலை சிறந்த உணவியல் வல்லுநர்கள் எல்லாம் சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. நம் தமிழ்நாட்டு உணவுல இதெல்லாம் வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைவா இருக்கு. கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் ஒன்றும் மருத்துவ வார்த்தைகள் கிடையாது, பயந்துட வேண்டாம். எந்த உணவு ரத்தத்தில் வேகமாக சர்க்கரையை சேர்க்கிறதோ அது ஆபத்து. நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த உணவு வேகமாக ரத்தத்தில் சர்க்கரையை சேர்க்கிறதோ, ஒரு உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு அப்படியே மசிச்சு சாப்பிட்டீங்கன்னா அதுல இருக்க கார்போஹைட்ரேட் 95% ரத்தத்துல 3/4 மணி நேரத்துல உள்ள போயிடும். அதனாலதான் டயபெட்டிக் பீப்புள் உருளைக்கிழங்கு சாப்பிடாத, வேண்டாம், சிப்ஸ் வேண்டாம்னு சொல்றதுக்கு காரணம் அதுல இருக்கக்கூடிய ஹை கிளைசிமிக் ஃபுட். அப்போ லோ கிளைசிமிக்கா எது இருக்கோ அதுதான் நம்மளுடைய தினம் உணவா இருக்கணும். லோ கிளைசிமிக்கா இருக்கிறதுல தான் அந்த கோதுமை ரவை உப்புமா சொல்றோம், சுண்டலை சொல்கிறோம். நல்ல காய்கறி துண்டுகள் சாலடா எடுத்து சாப்பிடலாம். எல்லா பழங்களை போட்டு ஒவ்வொரு நாள் ஒரு ஸ்மூதியாகவோ இல்லைன்னா பழச்சாறாகவோ எடுத்துக்கொள்ளலாம். நம்ம ஊர்ல மிக மிக முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா புரதம் சாப்பிடுறது ரொம்ப குறைவு. அதுவும் குறிப்பா வெஜிடேரியனா இருந்தா புரதம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா எடுக்கிறோம். அப்போ புரதம் அதிகமா வேணும்னா தினம் காலையில ஒரு நல்ல வீட்டுல நீங்க எல்லாம் விவசாய குடும்பத்துல இருந்து இருக்கவங்க தினம் 2 முட்டை, அது ஒரு ஆம்லெட் ஆகவோ வேக வைத்த முட்டையோ, அது 2 முட்டை எடுத்துக்கொள்ளலாம். இல்ல நான் முட்டை சாப்பிட மாட்டேன், கொஞ்சம் நிலக்கடலை, கொஞ்சம் பாதாம் பருப்பு, அப்படியான பருப்பு கடலை இந்த மாதிரி விஷயத்தோட தான் காலை உணவு இருக்கணும். ஸோ காலை உணவு அப்படின்னா சுண்டல், ஒரு கப்புல சூப்பு, இல்லைன்னா வந்து நல்ல நிலக்கடலை இல்ல கொண்டக்கடலை, இல்ல ஒரு பாதாம் பருப்பு, 2 ஆம்லெட். இப்படிதான் ஒரு மீட்டிங்ல அப்படி சொன்ன உடனே ஒருத்தர் இருந்துச்சு கேட்கிறாரு, சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டா? ஏன்னா நடுவில் இட்லியை காணாமே, நடுவில் தோசையை காணாமே. ஏன்னா முதல்ல இதை சாப்பிட்டா நடுவில் தோசை சாப்பிட்டு தான் சாப்பிடணுங்கிற ஒரு எண்ணம் மக்கள்கிட்ட இருக்கு. வேண்டாம், இதுதான் பிரேக்ஃபாஸ்ட், இதை எடுத்துக்கொள்ளும். வாரத்துக்கு 1 நாள் அல்லது 2 நாள் நம்ம வந்து இட்லி தோசை எடுக்கலாம். அப்படி செய்யக்கூடிய இட்லியும் தோசையுமே வெள்ளை விளையர் இருக்க வேண்டாம். வெள்ளையா நல்ல பாலிஷ் போட்டு சில்கி பாலிஷ் போட்டு அரிசியை கொண்டு வந்து அதுல பொன்னி அரிசியில அப்படியே பொல பொல பொலன்னு வெள்ளையா இருக்கணும்னு நினைச்சதுதான் நம்மளுடைய பெருந்தப்பு. நம்முடைய இட்லி தோசை அழுக்காக இருக்கணும், நல்ல பிரவுன் கலர்ல இருக்கட்டும், நல்ல கருமை நிறத்துல இருக்கட்டும், சாம்பல் நிறத்துல இருக்கட்டும். இல்லைன்னா மாப்பிள்ளை செம்பால தோசை இட்லி போட்டீங்கன்னா சிகப்பு நிறத்துல இருக்கும். அப்படியான உணவு தான் நமக்கு அவ்வளவு சிறப்பு. சென்னை இங்க கோயம்புத்தூருக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி போயிருக்கோம். அங்க இருக்கக்கூடிய ஒரு விவசாயத்துறை பேராசிரியர் அப்படியே வியந்து சொல்றாரு, சார் நீங்க ஒவ்வொரு தடவையும் மீட்டிங்ல போய் இந்த மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவுனி எல்லாம் சொல்றீங்க, இந்த டேட்டாவெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இதை பத்தி இன்னும் பேசுங்கன்னு எடுத்து 2 பேப்பரை கொடுக்குறாரு. மாப்பிள்ளை சம்பால நம்ம நினைச்சதை விட அதிகமான சத்துக்கள் இன்னும் இருக்கு. நான் நினைத்தேன் அதுல இருக்கக்கூடிய செம்மை நிறம் லைகோபீன், அந்த மாப்பிள்ளை சம்பாவுடைய சிகப்பு நிறம் இருக்கு இல்லையா, அது மேல இருக்கிற அந்த சிகப்பு நிறம் தான் மிகப்பெரிய சத்து கொடுக்கிறது. எதுல எல்லாம் மேல சிகப்பு நிறம் இருக்கிறதோ, மாதுளையில இருக்கு, நான் பல முறை சொல்கிற சிகப்பு கொய்யாவில் இருக்கிறது, பப்பாளியில இருக்கு, தக்காளி பழத்தினுடைய தோல் அந்த சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய சத்துக்கு பேரு லைகோபீன். அந்த லைகோபீன் புற்றுநோய் வருவதை தடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருள். ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்கேவெஞ்சர் அப்படிம்பாங்க. செல்களுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கூறுகளை தள்ளிவிடக்கூடிய தன்மை அந்த லைகோபீனுக்கு இருக்கு. அது மாப்பிள்ளை சம்பால இருக்கு. அப்போ நம்ம நோய் வரக்கூடாது, நம்ம தாத்தாவுக்கு வயிற்றுல புற்றுநோய் தெரிஞ்ச உடனே ஒரு பதட்டம் வருது இல்லையா, பேரப்பிள்ளைக்கு இப்ப இருந்தே நம்ம மாப்பிள்ளை சம்பா தோசை கொடுப்போம், அதுல என்ன குறைஞ்சிட போகுது நமக்கு? ஒரு சாதாரண மாப்பிள்ளை சம்பா தோசை சுவையாகவே இருக்கும். கவுனி அரிசியில ஒரு கஞ்சி, காலையில ஒரு கஞ்சி, ஒரு சின்ன கப்புல கவுனி அரிசியில கஞ்சி எடுத்து கொடுப்போம். கவுனி அரிசி கஞ்சி வந்து செய்து பார்த்து சுவைத்து சாப்பிட்டு பார்த்தாதான் அதனுடைய அருமை நமக்கு தெரியும். எவ்வளவு சிறப்பு! அதுல இருக்கக்கூடிய அந்த கரு நீல நிறம் வந்து அவ்வளவு மருத்துவ குணம் உடையது. ஆந்தோசைனின்ஸ் சொல்லுவாங்க. ஆந்தோசைனின் நிறைந்த விஷயம் வந்து கருப்பு கவுனி. அந்த கருப்பு கவுனி அரிசியை வந்து நம்ம வந்து ஒரு கஞ்சியாக வைத்து அதை வந்து காலையில உணவாக கொடுக்கலாம். சிறு பிள்ளைகள் இருக்காங்க, நல்ல கண் பார்வை, நல்ல வளர்ச்சி, நல்ல கண் பார்வை நல்லா இருக்கணும் அப்படின்னா திணை அரிசியில பொங்கல். திணை அரிசியில பீட்டா கரோட்டின் அப்படிங்கிற சத்து இருக்கு. கண் பார்வைக்கு மிக முக்கியமான சத்தான கரோட்டினாய்டோட பிரிகர்சர்ஸ் அது திணை அரிசியில இருக்கு. அப்போ திணை பொங்கல் இல்ல கம்பு வந்து ஏன் வேணுங்கிறோம்னா அதுல இருக்கக்கூடிய இரும்பு சத்து.
நீங்க அரிசியில இரும்பு சத்து ரொம்ப ரொம்ப குறைவு, ஆல்மோஸ்ட் இல்லைன்னு சொல்லலாம். அரிசியை ஒரு பக்கமும் கம்பு ஒரு பக்கமும் ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 மடங்கு கம்புல இருக்கு. இப்ப வாரத்துக்கு ஒரு 2-3 நாளாவது கம்பஞ்சோறு எடுக்கலாம். கேழ்வரகுல இங்க தர்மபுரி பகுதியில முத்தைன்னு செய்வாங்க. அந்த வெறும் கேழ்வரகு களி மாதிரி கிண்டி அதுல நிறைய கீரையை போட்டு சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் உண்டு. அப்படியான உணவு நம்முடைய வீட்டில் தினம் தினம் இடம்பெற வேண்டும் நண்பர்களே. நம் காலை உணவு அப்படிங்கிறது, ஏன்னா பல பேர் வீட்டுல மத்தியான நேரத்தில் அலுவலகத்துல ஏதோ கிடைக்கிற உணவை அவசர அவசரமா சாப்பிடுறோம். காலையில் பொறுமையாக இந்த உணவை சாப்பிட்டு போகக்கூடிய பழக்கத்தை வைத்துக் கொள்ளணும். காலையிலையும் பரபரன்னு ஓடக்கூடிய குழந்தைகள், ஸ்கூலுக்கு போறக்கூடிய குழந்தைகள் ஓடும்போது எதையாவது ஒரு டம்ளர் பாலை குடிச்சிட்டு போ, இல்ல ஏதாவது ஒரு பிஸ்கட்டை கொடுத்துட்டு போங்கிற பழக்கத்திலிருந்து பிள்ளைகளை எடுக்கணும். கண்டிப்பா காலையில புரதச்சத்துள்ள உணவு, சிறுதானிய உணவு, இந்த மாதிரி நிறமி சத்துள்ள அரிசியில் செய்த இட்லியோ தோசையோ குழந்தைகளுக்கு கொடுப்பது சிறப்பா இருக்கு. மத்தியான சோறு என்ன சாப்பிடலாம்? மதியம் சாப்பிட்றதுலயும் நம்முடைய பெரிய குறைபாடு, நம்ம வெறும் சோறை போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். சோறு மிக குறைவாக இருக்கலாம், மிக குறைந்த அளவுல சோறும், நிறைய காய்கறி, நிறைய கீரை, பழத்துண்டுகள், இறைச்சி சாப்பிட்டா முதல் தேர்வு மீன்களா இருக்கணும். இந்த ஊர் பகுதியில காங்கேயம் பகுதியில கருப்பு கோழி இருக்கு. அந்த கருப்பு கோழி சித்த மருத்துவத்துல நாங்க ரொம்ப ரொம்ப உயர்ந்து சொல்லக்கூடிய, அதுல இருந்து மருந்து செய்வோம், கோக்குடாதி சூரணம் மருந்தே செய்வோம். அந்த கோழி வந்து கால் பகுதி ஷூ போட்ட மாதிரி இருக்கும், அதனுடைய சதை பகுதி கொஞ்சம் கருஞ்செம்மையா இருக்கும். அந்த கோழி எடுத்துக்கொள்ளலாம், புலால் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் சோறை மிக குறைவாக சாப்பிடும். வாரத்துக்கு 2 நாள், குறைந்தபட்சம் வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் வெறும் சாலட் சாப்பிடலாம். வெறும் காய்கறி துண்டுகளை உடைத்து நல்ல காய்கறிகள், கீரைகள் இதுல போட்டு, பழத்துண்டுகள் இவற்றை போட்டு, உலர்ந்த காயெல்லாம் போட்டு சாலட் சாப்பிடுற பழக்கத்தை வளர்த்து கொள்ளும். ஏன்னா நமக்கு பெரிய பிரச்சனையே வந்து திரும்ப திரும்ப அரிசியை மட்டுமே பிரதானமாக சாப்பிட்டது நமக்கான ஒரு பெரிய ஆபத்தாக வந்து கொண்டிருக்கு. திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்காங்க. அன்னைக்கெல்லாம் சாப்பிட்டாங்களே சார், கிட்டத்தட்ட 10,000 வருஷமா நம்ம அரிசி தான். என்கிட்ட நிறைய பேர் முறையிடுவாங்க, எந்த நேரமும் நீங்க அரிசிங்கிறீங்களே, அரிசி மிகச்சிறப்பு தான். ஆனா அதை பட்டை தீட்டாம, பாலிஷ் போடாம, ரொம்ப வெள்ளை வெளியேறு இல்லாம பாரம்பரிய அரிசிகளை கிட்டத்தட்ட 176 வகைகளை நெல் ஜெயராமன் அவர்கள் வந்து ஒரு பாரம்பரிய அரிசிகளை பட்டியலிட்டாங்க. ஆனா நம்ம அதை எதையுமே சாப்பிடுறது இல்லை. நம்ம சாப்பிடுறது 2-3 வெரைட்டி, அதை தாண்டி வேற எதுவும் சாப்பிடுறது இல்லை. அப்படியான அரிசியை குறைவாக எடுத்துக்கொள்வோம். ஆனால் குறைந்தபட்சம் ஒரு 2-3 நாட்களாவது சாலட் மாதிரி சாப்பிடுற, நிறைய காய்கறிகளை, அதிலே சில இறைச்சி துண்டுகள் போட்டு சாப்பிடலாம். இதெல்லாம் மேற்கத்தியக்காரர்கள் உணவாச்சே. நல்ல விஷயங்களை மேற்கத்தியிலிருந்து நாம் எடுத்துக்கொள்வோம். சவுத் அமெரிக்கால உள்ளவங்க பூரா அப்படி சாப்பிடுறாங்க. நிறைய இறைச்சி துண்டுகளையும் காய்கறிகளையும் துண்டுகளாக்கி அதை மட்டுமே சாப்பிட்டு விட்டு போற தன்மை இருக்கு. அலுவலகத்துக்கு போறவங்க, ஆபீஸ்ல இருக்கோம், காலையிலிருந்து மாலை வரை வேலை செய்துட்டு இருக்கோம், நடுவுல வந்து சாம்பார், ரசம், குழம்பு, காய் சாப்பிட வேண்டியதில்லை. அவங்க இப்படியான ஒரு சாலடை சாப்பிட்டுட்டு ஒரு ஜூஸோ ஒரு ஸ்மூதியோ எடுத்துக்கொண்டு போகக்கூடிய பழக்கத்தை இனிமேல் நம்ம எடுத்துக்கொள்ளணும். இவ்வளவு நாள் இல்லைனாலும் பரவாயில்ல, இனிமேல் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் வைத்துக் கொள்ளணும். இதெல்லாம் தாண்டி இரவு உணவு, இரவு உணவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இரவு உணவுல வந்து நம்ம ஒரு 6:30 மணி 7 மணிக்கு இரவு உணவை முடிக்கக்கூடிய ஒரு பழக்கம் வைக்கணும். இன்னைக்கு பல நேரத்துல பிரச்சனை, அதுவும் நான் நிறைய இது மாதிரி திருமண மண்டபத்துல எல்லாம் நான் பார்த்திருக்கேன். கல்யாணங்கள்ல ராத்திரி சாப்பாடு தான் ஆக சிறப்பா இருக்கும். அதுவும் கிட்டத்தட்ட 60-70 வெரைட்டியை போட்டு ராத்திரி சாப்பிடறத ராத்திரி 11 மணி வரைக்கும் வந்து 15-20 வெரைட்டி சாப்பாடை சாப்பிட்டுட்டு போற ஒரு பழக்கம் எல்லாருக்கும் கூடிக்கொண்டே இருக்கு. விருந்து அப்படின்னாலே இரவு தான், கொண்டாட்டனாலே இரவு தான். வெளியே போய் சாப்பிட்டாலும் சனிக்கிழமை ராத்திரிலாம் சென்னையில எங்கேயும் காரை நிறுத்த முடியாது, எல்லா ஹோட்டலும் நிரம்பி வழியும். அந்த இரவு உணவு விருந்தாக இருப்பது மிக மிக ஆபத்து. இரவு உணவு ரொம்ப எளிய உணவா இருக்கும். என்னைக்கோ ஒரு நாள் இந்த மாதிரி திருவிழாக்கள் என்னைக்கோ ஒரு நாள் தான் நடக்கும், அன்றைக்கு நாம விருந்தா சாப்பிட்டுக்கலாம். இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, ஒவ்வொருத்தரும் தினம் தினம் விருந்து சாப்பிடுறோம். அதுவும் இந்த ஸ்விக்கி, சொமேட்டோ ஆப் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய செலக்ஷன் எப்படி இருக்கு? பசிக்கானதை யாராவது போன்ல செலக்ட் பண்றோமா? பயங்கரமா வயிறு பசிக்கு டக்குனு 2 இட்லி வாங்கி சாப்பிடுறோமா? கிடையாது. நம்ம செலக்ஷன் எப்படி இருக்கும்னா, நம்முடைய ஆள் மனசு வந்து எதுக்கெல்லாம் ஆசைப்படுதோ, இல்ல எதையெல்லாம் அவன் வந்து தூண்டுறானோ அதைத்தான் நம்ம ஆர்டர் போடுவோம். நைட்ல வந்து அப்படியே போனை எடுத்து இளைஞர்கள் பல வீட்டுல ராத்திரில 2 ஷவர்மா வாங்கிக்கலாமா, 2 வந்து ஒரு லசானியா வாங்கி சாப்பிடலாமா, 2 குப்பை, இது மாதிரி குப்பை உணவுகளை வாங்கி வாங்கி பல வீடுகள்ல, படித்த நபர்கள் இருக்கக்கூடிய வீடுகள்ல வாரத்துக்கு 4 நாள் இரவு உணவை போன்ல வாங்கி சாப்பிடக்கூடிய கூட்டம் தமிழகத்தில் கூடிக்கொண்டே இருக்கிறது. நல்லா யோசிக்கணும். நமக்கு பார்க்க வந்து ஒரு வேடிக்கையா வளர்ச்சியா இருக்கிற மாதிரி தெரியற மாதிரி தோணலாம். ஆனா இதுல என்ன ஒரு ஆழமான பிரச்சனை என்ன அப்படின்னா, இரவு பசிக்கான உணவாக சாப்பிடுவதில்லை, ருசிக்கான உணவாக மாறி இருக்கும்.
இரவு விருந்து உணவாக மாறுகிறது. எத்தனை தடவை படிச்சிருக்கோம்? மருந்தும் விருந்தும் 3 நாள் வருஷத்துக்கு, மருந்தும் விருந்தும் 3 நாள் இருக்கும். ஆனா வாரத்துக்கு 3 நாள் விருந்து, மீதி 4 நாள் மருந்துன்னு இருந்தா என்னத்த பிரயோஜனம்? அப்படித்தானே நம்ம இருந்து கொண்டிருக்கோம். நம்மளுடைய செலக்ஷன் அப்படிதான் இருக்கு. யார் இதுல ஒவ்வொன்று செலக்ட் பண்ண வைக்கிறது யார்? நீங்க உங்களோட இதுல தேடுறீங்கன்னா கிடையாது. நீ போய் உங்க போன்ல அந்த மாதிரி ஒரு ஆப்பை தொட்ட உடனே அதனுடைய போனுடைய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உன்னை எதை வாங்க வைக்க வேண்டும் என்று எடுக்கிறது. என்றைக்கோ ஒரு நாள் உங்க போன்ல உங்க ஆப்ல நீங்க வந்து ஒரு விஷயத்தை ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா சாகிற வரைக்கும் மத்தியானம் நீ சாப்பிடுறியான்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். அது உனக்கு பசிக்கலையா? ராத்திரி ஆயிடுச்சு திங்கலையா? உனக்கு பக்கத்து வீட்டுக்கு வாங்கியிருக்கா, நீ வாங்கலையா? இந்த கடையில இவ்வளவு 50% ஆஃபர்ல 5 இட்லி கொடுக்காம வாங்கலையா? கேட்டுக்கொண்டே இருக்கும். அது கேட்கிறது உன்னை தூண்டிக்கொண்டே இருக்கிற விஷயம். சரி, இவ்வளவு விலை குறையா கொடுக்கணும், பெருசாக வாங்கிடுவோம், பசி இருக்கோ இல்லையோ சாப்பிட்டு பார்ப்போங்கிற ஒரு சிந்தனை இருக்கு. வணிக ரீதியாக பார்த்தால் அது பெரிய விஷயம். ஆஹா, எவ்வளவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு எப்படி எல்லாம் பண்ணி விற்பனையை கூட்டுகிறோம் என்று தோணலாம். ஆனால் உடல் நல ரீதியாக பார்க்கும் போது ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் எச்சரிக்கை இருக்க வேண்டும். இந்த மாதிரி குப்பையான விஷயங்கள் என்றைக்கோ ஒரு நாள் போகும்போது உடல்ல ப்ராப்ளம் இல்லை. ஆனா பல வீடுகள்ல தினம் தினம் சில பசங்க இங்க இருந்து சென்னைக்கு படிக்க வராங்க. சென்னைக்கு படிக்க வந்த இடத்துல இரவு தினம் சாப்பிட்டு ஒரு இடத்துல ஒருத்தர் வீட்டுல வெளியே போட்டிருக்கிற குப்பைக்குள்ளே பார்த்தா அத்தனையும் இந்த குப்பை உணவோட பாக்கெட். ஏடா இவ்வளவு கிடக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மாடியில ஒரு பையன் இருக்கான், அவன் வந்து இது படிச்சுட்டு இருக்கிறான், யூபிஎஸ்சி கோச்சிங் படிச்சுட்டு இருக்கான். இவன் எப்படி கலெக்டர் ஆவான்னு எனக்கு தெரியல. தினம் ராத்திரி வந்து இப்படி குப்பை உணவை வாங்கி கொடுத்துறான். நம்ம எல்லாம் படிக்க போனோமே, நம்ம எல்லாம் வேலைக்கு போனப்ப ஒரு சின்ன அடுப்பையும் ட்ரங்க் பெட்டியும் தூக்கிட்டு போய் அங்க வச்சு அடுப்பு வச்சு தானே சமைச்சு சாப்பிட்டோம். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. அந்த நேரத்தையும் அவர்கள் படிக்கிறார்களாம், அந்த நேரத்திலும் அவர்கள் வேலை பார்க்கிறார்களாம். அதனால் போய் வாங்கி இப்படி குப்பை உணவை குவிக்கக்கூடிய ஒரு கூட்டமாக மாறிக்கொண்டிருக்கிறது. யோசிச்சு பார்க்கும்போது எவ்வளவு விலகி வந்திருக்கிறோம். இந்த ரசம் எடுத்துக்கிறோம், நம்ம வீட்டுல செய்யக்கூடிய ரசம்ங்கிற ஒரு விஷயம் எடுத்து பார்த்தா எவ்வளவு அக்கறை இருந்தா இந்த மாதிரியான அத்தனை ஸ்பைசஸ மட்டும் ஒரு நடு உணவாக நமக்குள்ள வந்துருவோம். நான் பல நேரம் வியந்து பார்த்திருக்கிறேன். எந்த உலகத்திலையும் இப்படியான உணவு கிடையாது. இப்படி தனி ரசம் என்ற ஒரு விஷயம் நம்ம ஊர்ல மட்டும்தான் இருக்கு. எல்லா ஸ்பைசஸ் சொல்லக்கூடிய மணமூட்டிகள், அதுல இருக்கக்கூடிய இஞ்சி, பூண்டு, வெந்தயம், சீரகம், கருஞ்சீரகம், பெருஞ்சீரகம், இது எல்லாத்தையும் போட்டு அதை வந்து இடையில நீ ஒரு குழம்பு சாப்பிட்டிருக்க, மோர் சாப்பிட்டிருக்க, இதுக்கு இடையில இதை வந்து ஒரு டைஜஸ்டிவா சாப்பிட்டுக்கோ அப்படின்னு கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு பார்த்தா அதுல சேர்க்கக்கூடிய ஒரு பொருளும் ஏதாவது வகையில மருத்துவ குணமா இருக்கு. சீரகம் அப்படின்னா, அகம்னா வயிறை சீர்படுத்துவது சீரகம். அதுல போட்டிருக்கக்கூடிய ஒரு கொத்தமல்லி இலை, அந்த கொத்தமல்லி இலை வந்து நம்ம எல்லாம் நினைக்கிறோம் அதனமோ டைஜஷன் நல்லா இருக்கணும். அதுக்குள்ள இருக்கக்கூடிய அதுல இருக்க ஒரு மனம் இருக்கு இல்லையா, அந்த மனதுல யூஜினால் அப்படின்னு ஒரு கண்டென்ட் இருக்கு. கருஞ்சீரகத்துல தைமோகுயினோன், கருஞ்சீரகத்துல மட்டும்தான் இருக்கு அந்த தைமோகுயினோன் சத்து. பெண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய்களுக்கு அது தடுக்க உதவுமான பெரிய ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. யாரு? ரோஷ் மாதிரியான பெரிய நிறுவனங்கள். இஸ்லாமியர்கள் அவங்க படிப்பாங்க கருஞ்சீரகத்தை பத்தி. இஸ்லாமியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மரணத்தை தவிர மற்ற அனைத்தையும் போக்கக்கூடியது, அதனால கருஞ்சீரகத்தை சேர்த்துக்கோன்னு அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. நெல்லிக்கனி சங்க இலக்கிய காலத்துல இருந்து உடல் நலத்துக்கு மிகச்சிறப்பானது, அதிகமா நவ்வைக்கு கொடுத்தா நீடூடி வாழ்வதற்கான ஒரு விஷயம்னு நெல்லிக்காயை சொல்லியிருக்காங்க. ஒரு காலகாலமாக பேசப்படக்கூடிய விவிலியத்தில் பேசக்கூடிய அத்திப்பழம் எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி பழைய இலக்கியங்கள், பழைய சமய நூல்கள் ஒரு விஷயத்தை கொண்டாடி 2000 வருஷமா அது பழக்கத்துல இருக்குன்னா, இன்னைக்கு நம்ம ஏன் அதை விட்டுட்டு போறோம்? இன்னைக்கு நம்ம ஏன் தினம் அந்த ஒரு நெல்லிக்காய் வாங்கி சாப்பிடல? தினம் ஏன் ஒரு கப் ரசம் எடுக்கல? ஒரு நாள் எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த கொங்கு மண்டலத்துல ஒருத்தங்க வந்து கருத்தரித்த இல்ல குழந்தை பெற்ற ஒரு அம்மாவுக்கு வந்து வீட்டுல வந்து ஒரு ரசம் வச்சிருந்தாங்க. அதை கேட்டா என்ன ரசம்னா, இது பேர் செலவு ரசம்னா. நான் உடனே செலவு ரசம்னா என்ன அர்த்தமா? அதுக்கு செலவு ரசம்னா என்ன அப்படின்னு அர்த்தம்னா அவங்களுக்கு தெரியல. இல்ல எங்க வீட்டுல வந்து இது மாதிரி ஒரு குழந்தை பேரு வந்தா அது கொடுக்குற ஒரு வழக்கம். நான் ஒரு ஆர்வத்துல அதுல என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தேன். வலம்புரிக்காய் எல்லாம் போட்டிருந்தாங்க. எல்லாரும் அதுல உள்ள பொருட்கள் எல்லாம் மருத்துவ குணமுடையதா இருந்துச்சு. நிறைய இஞ்சி, புதினா, நிறைய ஒரு ஸ்பைசஸ் எல்லாம் அதுல இருந்துச்சு. ஆனால் எனக்கு மனசுல புரியவே இல்லை, எதற்காக செலவு ரசம் என்று பேர் வைக்கிறாங்க. பல பேருக்கு உங்களுக்கு தெரியுமா இருக்காது. செலவு ரசம் ரொம்ப மெய்சிலிர்த்து போனேன் அந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம். அப்ப அழகா ஒரு பெரியவர் சொன்னாரு, சார் பொதுவா ரசத்துக்குரிய எல்லா பொருளும் எங்க தோட்டத்திலேயே கிடைக்கும், எல்லாம் எடுத்துட்டு சில பொருட்களை விலை கொடுத்து வாங்கி வரும், அது ஒரு செலவு. அந்த விலை கொடுத்து வாங்கி வர்ற பொருளும் சேர்த்து என் மகள் மிகச்சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் பயன்படுத்தக்கூடிய ரசம் செலவு ரசம் என்றார். எவ்வளவு முக்கியமான விஷயம்.
கொண்டாடப்பட வேண்டியது. ஒரு பொருளுக்கு பின்னாடியும் ஒரு கருத்து இருக்கு. அப்போ ஒரு செலவு, இது எனக்கான செலவு, எனக்கு விலை அதிகம், நான் வெளியே வாங்கி கொடுக்கணும், என் பொருள் மட்டும் பத்தாது, எனக்கு பறக்க போற குழந்தை மிகச் சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சமூகம் ஒரு சொல்லை எப்படி அழகா கொண்டு வந்திருக்கு. அப்ப அப்படி ஒரு நீண்ட ஒரு விஷயத்துல இருந்து வந்த எத்தனை பொருட்கள் நம்ம கிட்ட இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இந்த குப்பை உணவுக்கு பின்னாடி போய் ஏன் போகணும்? யோசிக்க வேண்டும் நண்பர்களே. நாம் அன்றாடம் சாப்பிடக்கூடிய ஒரு வேளை உணவா இருக்கட்டும், இல்ல இந்த சிற்றுண்டிகளாக இருக்கட்டும், எல்லா உணவுகளும் எனக்கானதா, நமக்கு சரியானதா, நமக்கு ஏதாவது ஒரு வகையில் நலம் தரக்கூடியதா. அதாவது ஒரு வேளை சாப்பிட்றோம்னா அதுல ஏதாவது ஒரு பயன் இருக்கணும். சட்னி அரைக்கிறோம், இதுக்கு தேங்காய் சட்னி, ஒரு நாள் கருவேப்பிலை சட்னி அரைப்போம். கருவேப்பிலை யாரும் மதிக்கிறதே இல்லை. கடையில எல்லாம் போனீங்கன்னா காய்கறி நல்லா வாங்கினா ஒரு கொப்பளவுக்கு உடைச்சி ஃப்ரீயா கொடுக்குறான். போகும்போது கருவேப்பிலை வச்சுக்கோங்க சார், நீங்க தான் 150 ரூபாய் 200 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்கல்ல, நான் சத்தம் போடுவேன், ஏன் ஃப்ரீயா கொடுக்குறீங்க? ஏன்னா நம்மளுக்கு ஃப்ரீயா கொடுத்தா அது மேல மதிப்பே இருக்காது. கருவேப்பிலைய இலினாய்ஸ் பல்கலைக்கழகம், சிகாகோவில் இருக்கக்கூடிய இலினாய்ஸ் பல்கலைக்கழகம் ஐஜிடில இருந்து டயபெட்டிக்கா, அதாவது இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ் சொல்லுவாங்க, சர்க்கரை வருவதற்கான வாய்ப்புள்ளவர்கள் இருந்து முழு சர்க்கரையா வருவதை தடுப்பதற்கான ஒரு பொருளாக கருவேப்பிலையை காப்புரிமை செய்திருக்கிறார். கார்பனலாய்டு ஒரு ஆல்கலாய்டு அதுல இருந்து பிரிச்சு அது டிலேஸ் தி டெவலப்மெண்ட் ஆஃப் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அவன் பேட்டன் பண்ணி வச்சிருக்கான். ஆனா நம்ம கருவேப்பிலைய சாப்பாட்டுல இருந்தா கூட ஓரமா ஒதுக்கி வைக்கிறது. அதுதான் உள்ள இருக்கல, எதுக்கு ஓரமா இலையில ஓரமா, ஏன் தின்னா செத்தா போயிருவேன், கருவேப்பிலை தூக்கி ஓரமா வைக்கிறது, மிளகை தூக்கி பொறுக்கி ஓரமா வைக்கிறது. மிளகுதான் காரம் சேர்ந்துருச்சுல, அது எனக்கு வராது, எனக்கு விக்கல் வரும் அப்படின்னு தூக்கி ஓரமா வைப்பாங்க. கருவேப்பிலை மிளகெல்லாம் நம்ம ஆயுசுக்கும் பல்வேறு உடல்நலத்துக்கு நமக்கு ஒரு ஊட்டம் கொடுக்கக்கூடிய பொருள். அப்போ சட்னி அரைக்கிறது, ஒரு நாள் கருவேப்பிலை சட்னி அரைப்போம், ஒரு நாள் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல வெங்காய சட்னி அரைச்சு சாப்பிடுவோம். சிறிய வெங்காயம் அவ்வளவு சிறப்பு. இருக்கிற வெங்காயத்துல நீங்க பெரிய வெங்காயம் இருக்கு, சின்ன வெங்காயம் இருக்கு. பெரிய வெங்காயம் வேகமா கட் பண்ணிடலாம், சின்ன வெங்காயம் பிரிச்சு உரிச்சு எடுக்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா பெரிய வெங்காயத்தை விட அந்த ஃபீனாலிக் காம்பவுண்ட் 2600 மடங்கு அதிகம் சின்ன வெங்காயத்துல இருக்கு. அப்ப சின்ன வெங்காயத்தை நம்ம ஒரு தயிர் பச்சடி மாதிரி சாப்பிடலாமா? சின்னதா ஒரு விஷயம் நல்லா புரிந்து கொள்ளணும். வெங்காயம் வெள்ளைப்பூண்டு வெங்காயம் வெள்ளைப்பூண்டு ரெண்டும் ஒரே குடும்பம் தான், மிகச்சிறப்பான விஷயம். ஆனா வெள்ளைப்பூண்டை வேக வச்சு சாப்பிடணும். ஒரு 10 பல் எடுத்து கொஞ்சம் வேக வச்சு மசிச்சு சாப்பிட்டா அது இதயத்துக்கு நல்லது, ரத்த கொழுப்பை குறைக்கும், ரத்த கொதிப்பு கூடாம வச்சுக்கும். இப்படி பல பண்புகள் பூண்டுல இருக்கு. வெங்காயம் சாப்பிடும் போது அது வேக வைக்க கூடாது, வெங்காயம் பச்சையா இருக்கணும், நல்லா அப்படியே கட் பண்ணி தயிர் பச்சடியா சாப்பிடலாம். நான் ஒரு முறை மறந்துட்டேன், ஒரு ஜெர்மனியில இருக்கக்கூடிய ஒரு அம்மா, அவர்கள் கொடுத்த உணவு தான் உலகத்திலே மிகச்சிறந்த, அதாவது நோயாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவுல குறிப்பா நான் கம்யூனிகபிள் டிசீஸ் இருக்கக்கூடிய புற்றுநோய் மாதிரியான நோயாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த உணவு அப்படின்னு சொல்லி ஒரு உணவை அவங்க எழுதியிருக்காங்க. அதுக்காக உலகம் முழுக்க பரிசீலிச்சிருக்காங்க. என்ன பார்த்தானா அதுல அந்த உணவு என்னன்னா சீஸ் வித் ஃபிளாக்ஸ் சீடு. உங்களுக்கு தெரியல, சீஸ் பால்ல இருந்து செய்யக்கூடிய அந்த சீஸ், அதுல ஃபிளாக்ஸ் சீடு போட்டு சாப்பிடக்கூடியதை அவங்க ரொம்ப பிரபலமா எழுதிட்டாங்க. நம்ம ஊர்ல சீஸ் சாப்பிட்ற பழக்கம் கிடையாது, இப்போ கொஞ்சம் பேர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, அது வேற விஷயம். ஆனா சீஸ் வித் ஃபிளாக்ஸ் சீடுக்கு ஏன் அது மிகச்சிறப்பு என்று பார்த்தா அதுல அவங்க சொல்றாங்க, அந்த ஃபிளாக்ஸ் சீடு ஒமேகா 3 ஒமேகா 6 இருக்கு, பிளஸ் அதுல இருக்கக்கூடிய ஃபைபர், சீஸ்ல இருக்கக்கூடிய சில ரசாயனங்கள் எல்லாம் அவன் சொல்றான். நான் யோசிச்சு பார்த்தா அதை விட அதே அறிவியல் அடிப்படையில பார்த்தா ஆக சிறந்தது தயிர் பச்சடி. நீங்க தயிர் பச்சடி எடுத்துங்க, வெறும் தயிர் வெங்காயம், அதே சீஸ்ல இருக்கக்கூடிய அத்தனை சத்தும் அந்த தயிர்ல இருக்கு. அந்த ஃபிளாக்ஸ் சீடை விட பல மடங்கு அதிகம் நம்ம ஊர் சின்ன வெங்காயம். அப்ப ஏன் ஒரு 4 வெங்காயத்தை தயிர் பச்சடியில் போட்டு நம்ம சாப்பிடக்கூடாது? அது நமக்கு நம்ம ஊர் உணவுகளை கொண்டாடும் மனோபாவம் நம்மகிட்ட இல்ல. நம்ம வெளிநாட்டு உணவுகளை பார்த்தா அப்படியே வியந்து பார்க்கறேன், அமெரிக்கால எல்லாம் சாப்பிட்றானா, நீ ஆலிவ் வாங்கி சாப்பிடலையா, நீ அப்படியே போய் ஆப்ரிகாட் சாப்பிடலையா, நீ உன்னுடைய வீட்டுல கிவி ஃப்ரூட்லாம் கட் பண்ணலையான்னு கேட்கறான். டே கிவி நல்லதுதான், அதான் நியூசிலாந்துக்காரன் சாப்பிடட்டும், ஆஸ்திரேலியாக்காரன் சாப்பிடட்டும், அவனுக்கு நல்லது. நம்ம ஊர் கொண்டாட வேண்டியது நெல்லிக்காய். அந்த பெரிய நெல்லிக்காயில இருக்கக்கூடிய விட்டமின் சி கிட்டத்தட்ட 3 ஆரஞ்சு பழம் சாப்பிட்டா தான் கிடைக்கும் ஒரு நெல்லிக்காயில. நானும் எங்க குடும்பத்துல ஒரு நாள் நாங்க ஒரு தோட்டத்துக்கு போறோம். அந்த தோட்டத்தை விட்டு திரும்புற இடத்துல ஒரு இடத்துல நிறைய நெல்லி மரங்கள். அந்த நெல்லி மரங்கள் இருக்கு. இதை பார்த்த உடனே என் மனைவி, வா எவ்வளவு காய்ச்சி இருக்கு, நம்ம கொஞ்சம் போய் கேட்டு வாங்கிட்டு போவோம் அப்படிங்கிறாங்க. வண்டியை நிப்பாட்டிட்டு அங்க உள்ள தோட்டக்காரர்கிட்ட கொஞ்சம் எங்களுக்கு அந்த நெல்லிக்காய் விலைக்கு கிடைக்கும், ஒரு பெரிய தோட்டம், நெல்லி தோட்டம். அந்த தோட்டக்காரர் சொல்றாரு, சார் எவ்வளவு வேணுமோ எடுத்துட்டு போங்க, பறிக்கிறதுக்கு ஆள் கிடையாது, 5 ரூபாய்க்கு கிலோ போகுது, வெறும் 5 ரூபா கிலோ நெல்லிக்காயில இருக்கா. அப்படியே நெஞ்சு வலிக்குது.
நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பழங்கள்லாம் பட்டியலிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்பர் 1 வந்து பெரிய நெல்லிக்காய் கொடுக்கலாம். அவ்வளவு விட்டமின் சி இருக்கு. அதாவது பொதுவா விட்டமின் சி வந்து வெயில்ல வச்சாலோ இல்ல கொதிக்க வச்சா அது வந்து உடைஞ்சிரும், அது காணாம போயிடும். ஆனா நெல்லிக்காயினுடைய விட்டமின் சி தெர்மோ ஸ்டேபிள், அவ்வளவு சிறப்பு. தினம் ஒண்ணு கொடுக்கலாம் நமக்கு. அது வந்து வெறும் விட்டமின் சி மட்டும் இல்ல, அதுல இருக்கக்கூடிய வயோதிகத்தை தூண்டக்கூடிய பல்வேறு விஷயங்களை கட்டுப்படுத்த நொதிகள் அதுல இருக்கு. அப்ப நம்ம தினம் ஒரு நெல்லிக்காய் எடுத்து சாப்பிட்டு இருக்கக்கூடிய 1 கோடி மக்கள் சாப்பிட்டா எத்தனை விவசாயிக்கு அது மிகச்சிறப்பா இருக்கும். ஆனா நம்ம வந்து அதை விட்டு போய் கடையில போய் பழமுதிர் சோலை அடிக்க வச்சிருக்கிறது, ஆஸ்திரேலியால இருந்து வந்த கிவி வாங்கிக்கப்பா, ஒரு கிவி 60 ரூபா, அதை போய் ஒரு பழத்தை வாங்கி அதுலதான் கொண்டாடுறோம். மற்ற நாட்டுக்காரர்கள் வந்து அவரவர்களுடைய பழத்தை கொண்டாடுறாங்க. நான் ஒரு நாள் அபுதாபில இருந்து வரும்போது என்னுடைய பேகேஜ்ல ஹேண்ட் லக்கேஜ் வந்து 7 கிலோ பிடிக்கலாம், 8 கிலோ இருந்தது. நான் சொன்னேன் 8 கிலோ இருக்கு, 1 கிலோ வந்து குறைக்கணும் அப்படிங்கிறேன். அந்த விமான சிப்பந்தி என்ற சொல்றாங்க, சார் என்ன சார் வச்சிருக்கீங்க? இல்ல 2 கிலோ பேரிச்சம்பழம் வச்சிருக்கேன். இல்ல பேரிச்சம்பழம் எடுத்துட்டு போங்க, இது எங்க நாட்டுடைய பிரைடு, கொண்டு போங்க அப்படிங்கிறான். அவன் நாட்டு பேரிச்சம்பழம் தான் அவனுக்கு கொண்டாடுறான். அவர்கள் நாட்டில் காலையில போனா அவன் வந்து ஒரு கவாட்டி, நான் குவைத்திலேயோ ஸ்வைதுலயோ போறேன், சவுதியில வந்து ஒரு கவாட்டி, ஒரு டீ கொடுத்து ஒரு பேரிச்சம்பழத்தை கொடுத்து வரவேற்கிறார்கள். நம்ம வீட்டுல எத்தனை பேர் ஒரு நெல்லிக்காயை கொடுத்து வரவேற்கிறோம்? உங்க வீட்டுக்கு யாராவது வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கப்பு நீராகாரமும் ஒரு நெல்லிக்காயும் கொடுப்பீங்களா? ஐய, வந்தவங்களுக்கு போய் நீராகாரத்தையும் நெல்லிக்காய் எப்படிங்க கொடுக்கறது? ஏன்னா நமக்கு நம்முடைய உணவை பற்றிய ஒரு அவமானம் இருக்கிறது. மாற வேண்டும் நண்பர்களே, நம்ம மாறணும். நம்ம வீட்டினுடைய பிரைடு, நம்ம நாட்டினுடைய பிரைடு அது. அப்ப அந்த பிரைட் ஃபேக்டர் தான் முன்னாடி நிறுத்தணுமே ஒழிய குப்பைகளை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தக்கூடாது.